C = 900 பிகோஃபாரட் மின்தேக்கு திறன் கொண்ட ஒரு மின்தேக்கி படம் ஏயில் காட்டியுள்ளபடி 100 வோல்ட் மின்கல அடுக்கு B மூலம் முழுமையாக மின்னூட்டம் செய்யப்படுகிறது. பின்னர் அது மின்கல அடுக்கிலிருந்து துண்டிக்கப்பட்டு படம் Bயில் காட்டியுள்ளபடி மற்றொரு மின்னூட்டம் செய்யப்படாத C = 900 பிகோஃபாரட் மின்தேக்கியுடன் இணைக்கப்படுகிறது. அமைப்பு Bயில் சேமிக்கப்படும் நிலைமின் ஆற்றல் என்ன? நீட் 2022 பேஸ் 1க்கான கொஸ்டின். அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம கணக்கீட்டுப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ முதல் மின்தேக்கி வந்து C1 = 900 பிகோஃபாரட், அது 900 பிகோஃபாரட்ங்கிறது 10⁻12 ஃபாரட், அதனால் 10⁻12 போட்டிருக்கோம். அடுத்து வந்து என்னென்னா மின்கல அடுக்கின் மின்னழுத்தம் வந்து 100 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இரண்டாம் மின்தேக்கி வந்து C2 = 900 பிகோஃபாரட், அதுவும் 900 × 10⁻12 ஃபாரட் தான். இது தொடக்கத்தில் மின்னூட்டம் செய்யப்படவில்லை, எனவே வீட்டு வந்து 0 வோல்ட்டாக இருக்கும். அதாவது இரண்டாம் மின்தேக்கியின் தகவலுக்கிடையான மின்னழுத்த வேறுபாடு 0 வோல்ட்டு. அப்போ இரண்டு சமமான மின்தேக்கிகள் வந்து C1 = C2 பக்கடை இணைக்கப்படும் போது ஆம்பியர் ஆற்றல் வந்து ஆரம்ப ஆற்றலில் பாதியாக இருக்கும். அப்போ EF = AB2 = 1/2 CV² 12 போனால் 1/4 CV² வந்துடும். இப்போ ஆரம்ப மின்னோட்டம் பார்க்கணும். முதல் மின்தேக்கி பேர் இணைக்கப்படும் பொழுது அதில் மின்னோட்டம் வந்து Q. Q = CNV. C1 முதல் மின்தேக்கி மின்தேக்கு திறன். அப்போ 900 × 10⁻12 ஃபாரட்ங்கிறது C1 மதிப்பு, அதை நமக்கு பதிவிட்டிருக்கோம். அதே மாதிரி வியோட மதிப்பு 100. ரெண்டு பேருக்கும் போது உங்களுக்கு இங்கே ஒரு 10² அப்படிங்கும்போது 9 × 10⁻10 வரும். இங்கே ஒரு 10² அப்படிங்கும்போது 9 × 10⁻8 வந்துடும். EF = 1/2, that is 1/4 இன்ட்டு கண்டுபிடிச்ச EF பார்த்தீங்கன்னா அது நமக்கு இங்கே சமன்பாட்டில் பதிவிட்டிருக்கோம். 1/4 CV² வந்து பார்த்தீங்களா, அப்போ 1/4 இன்ட்டு சியோட மதிப்பு இதோட மதிப்பு. அப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு 1/4 × 900 இன்ட்டு உங்களுக்கு இது 100² என்னது உங்களுக்கு 10,000. அப்போ இது இப்படி அடிக்கலாம். இது வந்து 2500 வரும். ஓகேவா? அல்லது இப்படி கூட போடலாம். இந்த 900-யும் 10,000-யும் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 25 அடிக்கலாம். ஓகேவா? இப்படி அடித்தா சரி, இப்படி அடித்தா சரி. உங்களுக்கு என்ன போகிற போது இப்போ இந்த மதிப்பு ஒரு பார்த்தீங்களா, மேலே உள்ள மதிப்பு இதையும் இந்த 4ஐயும் வகுத்தாலும் அதே தான் வரப்போகுது. இப்போ 2 lakhs, அதாவது என்னது 22,50,000 × 10⁻12 ஜூல்ஸ் அல்லது 2.25 × 10⁻6 ஜூல்ஸ். 6 digit 1 2 3 4 5 and 6. So 2.25 × 10⁻6 joules.